Hi friends, எல்லாருக்கும் a very good evening. நான் ஆக்சுவலி என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் வந்து என்னுடைய டிஏ கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னெல்லாம் டிஏ ரோசஸ் இருக்குன்றதை காமிக்கிறேன்னு ஒரு லெந்தி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி போட்டுடலான்ட்டு காமிக்கிறேன். இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் வெரைட்டிஸ் எங்கள் ஊரில் உள்ளூர் நர்சரியில் வாங்கினது அண்ட் ஆன்லைன்லேயே வேறு வெரைட்டிஸ் வாங்கினது. இப்போ நான் உங்களுக்கு பியூராக வந்து என்னுடைய டிஏ ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்க போகிறேன். என்கிட்ட ஓவராலாக எவ்வளோ ரோசஸ் இருக்குது, நான் அதை என்ன மீடியாவில் நட்டுருக்கிறேன், அதோடைய பேர் என்னது, அது எப்படி வளர்ந்துருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டு வீடியோ. நான் என்ன அதுக்கு ஃபீடு வந்து என்ன கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க, எதனா நான் வந்து ஷார்ட்ஸ் போடுறேன் இல்லை எதனா வீடியோ போடுறேன்னா என்ன ஃபீடு கொடுக்குறீங்கன்னு ரிப்பீட்டடாக அதே கேட்குறீங்க. ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு, ஓல்டு வீடியோஸ் போய் பாருங்கள். நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது என்ன ஃபீடு என்ன டைமில் கொடுக்கணும், ஆன்லைன் ரோசஸ் வாங்கின உடனே நான் அதை வந்து என்ன ஒரு கலவையில் வச்சுருக்கிறேன்றதை முதற்கொண்டு நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை வந்து போயிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இப்போ மொத்தமாக வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ டிஏ சர்வைவ் ஆகிருக்குது அண்ட் அதோடைய நேம்ஸ் என்னன்றதை 1 by 1 காமிக்கிறேன். கவுண்ட் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் வந்து 21 டிஏ ரோசஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இந்த 21 ரோசஸ் வந்து என்னென்னலாம் ரோசஸ் இருக்குது அப்படின்றத வரிசையாக நம்ம பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோஸ் வந்து டிஏ நம்பர் 62ங்க. இந்த டிஏ நம்பர் 62 ப்ராப்பரான ஐடி நேம் வந்து எனக்கு தெரியலை. நான் ஆக்சுவலி கேட்டு பார்த்தேன். புஷ்பாஞ்சலி பிரன்பீரில் தான் வாங்கியிருக்கிறேன். பிளான்ட்டோடைய ஹெல்த்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இதில் ஒரு பூவும் வந்து இன்னும் வைக்கலை சீசனில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மிட்டிலேருந்து ஜான்வரி ஃபஸ்ட் வீக்குக்குள்ளார வாங்கின ரோசஸ் தான். இது வந்து நான் வந்து 2023 வாங்கினேங்க. இது வந்து டிஏ நம்பர் 44. நல்லா பார்த்துக்கோங்க. 2023 நவம்பர் மாதம் வாங்கினேன். நல்ல பெருசாகவே ஆயிடுச்சு. இதோடைய நேம் வந்து வில்லியம் மாரிஸ். என்னுடைய முக்கால்வாசி ரோசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்குபிட் ப்ளஸ் பர்லைட்டு கொஞ்சமாக நீம் கேக் பவுடரு அந்த ஒரு கலவையில் தான் நான் வச்சுருக்கிறேன். அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நான் என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆன்லைன் ரோசஸ்க்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டிஏ நம்பர் 48. ஆக்சுவலி இது வந்து ஒரு டிஏ கிடையாதுன்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இதோடைய நேம் வந்து சுக்கிஹி. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ரீடர் வந்து ப்ரீட் பண்ண ரோஸு. ஸோ வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரோஸோட கணக்கில் வரும். அடுத்தது இது ஒரு நல்ல வெரைட்டிங்க. இதோடைய நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங்டன். இந்த ஹண்டிங்டன் நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலி அசோக்கில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி புஷ்பாஞ்சலி அசோக்கில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து அவங்களது கூட தான். இது வந்து 360 ருபீஸ்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் அவங்கள்ட்ட ஒரு 5 செடி நான் வாங்கினேன். அதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறேன். அது ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. இந்த ஹண்டிங்டன் வந்து 360 ருபீஸ் பே பண்ணி நான் வாங்கியிருந்தேன். பிளான்ட் வந்து நல்லா இருக்குது. இப்போ இதை ரீபாட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த சின்ன தொட்டியில் நல்லா வளர்ந்துருச்சு. ரீசெண்டாக ரீபாட் பற்றியும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன். ரீபாட்டிங்கும் நான் பண்ணியிருந்தேன். அடுத்தது இந்த ரோஸ் வந்து இதோடைய டேகிங் வந்து என்கிட்ட ப்ராப்பராக இல்லைங்க. ஸோ இது வந்து பூத்த பின்னாடி தான் நான் வந்து சொல்ல முடியும். ஆக்சுவலி நிறைய வந்து டேக் வந்து பிஞ்சு போச்சு. இது எக்ஸாக்டாக அதோடைய ஐடி வந்து எனக்கு தெரியலை. ஸோ எது தெரியுதோ நான் சொல்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பூக்கும்போது கண்டிப்பாக நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து இது என்ன ரோஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் வந்து க்ரௌன் பிரின்சஸ் மார்கரிட்டா. ஆக்சுவலி இந்த ரோஸோட பிஹேவியர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நீங்கள் நெட்ட பின்னாடி ஒரு 1 இயருக்கு பூக்கவே பூக்காது. 1 இயருக்கு அப்புறம் தான் பூக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க. நான் வந்து இதோட இது வந்து 2-3 ட்ரிப்பு இது வாங்கிட்டேன். 2023 ஒரு டைம் வாங்கினேன், எனக்கு பூக்கவே இல்லை. மறுபடியும் இந்த டைமும் சரி கண்டிப்பாக இந்த டைம் அந்த பூ வாங்கினது செடியும் சர்வைவ் ஆகலை. சரி இந்த டைம் நம்ம சர்வை பண்ண வச்சிடலான்ற ஒரு தைரியத்தில் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அண்ட் இந்த டைம் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் பூ வரல. செடி வந்து சாகலை, நல்லா தான் இருக்குது. அடுத்தது இது வந்து ஒரு டிஏ 37 நினைக்கிறேன். டேக் வந்து கட்டாக இருக்குது. டெஸ்டிமோனான்னு சொல்லி ஒரு ரோஸு. ஆனால் இது வந்து டெஸ்டிமோனா கிடையாது. இது டோட்டலி வேறு மாதிரி தான் வந்து பூக்குது. இது வந்து ஹெரிட்டேஜ் மாதிரி தான் பூக்குது. அடுத்தது இது டிஏ 35ங்க. இந்த டிஏ 35 மொத்தமே என்கிட்ட 2 செடி இருக்குது, 3 செடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஏ 35ன்னு ஃபஸ்ட்டு வாங்கினதுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் பூத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வாங்கினதுமே சரி அது டிஃப்ரெண்ட்டாக பூத்துருச்சு. இப்போ டிஏ 35 வாங்கி பார்க்கலான்னு பார்த்தா அதுவுமே சேமாக தான் பூக்குது, ஹெரிட்டேஜாக தான் பூக்குது. டிஏ நம்பர் 36 தான் ஆக்சுவலி ஹெரிட்டேஜ். இதில் வந்து 35ன்றது வந்து எனக்கு இந்த டைம் ஹெரிட்டேஜாக கிடச்சிச்சு. அடுத்தது இது வந்து டிஏ நம்பர் 1417ங்க.
புஷ்பபித்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். நான் எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் பதிவில் போட்டிருக்கிறேன். அது எப்படி நடணும், என்ன ஃபீடிங்னு எல்லாமே போட்டிருக்கிறேன். வீடியோஸ் வந்து பழசை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ரிப்பீட்டடாக அதே கேள்வி கேட்குறீங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த DA 1417 புஷ்பபித்தனில் வாங்கினது நான் காமிச்சேன் இல்லையா இப்போது, அது வந்து மேபி அது வந்து பாத்ஷீபான்னு நினைக்கிறேன், ஷியோர் கிடையாது அது என்ன ரோஸுன்ட்டு. இது வந்து இதோடைய டேக் வந்து இருக்குது, ஆனால் இது வந்து உங்களுக்கு காமிக்க பார்த்தேன், பட் அது அழிஞ்சு போயிட்டுருக்கு பேர். இதோடைய நேம் வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ, DA நம்பர் 52. ரொம்ப அழகாக பூக்குது. இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஷார்ட்ஸ் பதிவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ரோஸ் பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஷ்ரப் வெரைட்டியை பக்காவாக காட்டுது. இதோடைய அந்த அரும்பு பேட்டர்ன், அந்த லீவ்ஸ்லாம் பார்த்தாலே இது வந்து ஒரு ஷ்ரப் ரோஸுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் நான் அந்த சொன்ன ஹெரிட்டேஜ். இதுமே DA நம்பர் 35ன்னு தான் வாங்கியிருக்கிறேங்க. செகண்ட் டைம் DA 35 வாங்கி பார்க்கலான்னு பார்த்ததுமே ஹெரிட்டேஜாக தான் பூத்துருக்கு. DA நம்பர் 37 டெஸ்டிமோனான்னு வாங்கினதுமே இந்த ரோஸாக தான் பூக்குது. 3 செடியுமே இப்போ எனக்கு இது ஒரே மாதிரி செடியாக என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2லேருந்து 2.25 அடிக்கு வந்து இந்த செடியோட ஹைட்டு. ஒரு பேசல் ஷூட்டு வந்திருக்கு. பேசல் ஷூட்டுன்னு இல்லை, ஒரு ஆக்சிலரி ஸ்டெம் தான். நல்ல ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஹெரிட்டேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பற்றி நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறேன் என்னோடய வீடியோவில். ஸோ பிளான்ட் வந்து நல்லாயிருக்கு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புவேன். ரோசஸ்க்கு ஆன்லைனில் வாங்குகிற ரோசஸ்க்கு யங்கு ஸ்டேஜில் என்னென்ன ஃபீடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி அதை பராமரிக்கணுன்றதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ அதை வந்து என்னுடைய சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பியூர்லி என் கலெக்ஷன்ஸை காட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நான் என்னோடய மீடியாவும் சொல்லிட்டேன். ஸோ டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்கள் முக்கால்வாசி டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். இப்போ காமிச்சேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, அது வந்து DA ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் DA 42, ஆனால் வந்து டேக் கட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து மேரி ரோஸ். இது வந்து பேர் அழிஞ்சு போச்சுன்னு நான் திரும்பி எழுதியிருக்கிறேன் மார்க்கரில். பார்த்தா தெரியுதா, 2 அரும்பு இருக்குது இந்த DA மேரி ரோஸில். மேரி ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க. புஷ்பாஞ்சலி பிரன்பீரில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஓகே தான், செடி நல்லா தான் இருக்குது. 2-3 பூ கொடுத்துச்சு. பட் அது வந்து வெயிலில் கொடுத்ததுனால அவ்வளோ அழகாக வந்து பூக்கலை. அடுத்தது இது DA நம்பர் 49. ஆக்சுவலி DA 49 வந்து பாத்ஷீபா, பிரன்பீரில் DA 49 வந்து பாத்ஷீபான்ற மாதிரி சொல்கிறாங்க. பூத்த பின்னாடி தான் கன்ஃபார்ம் ஆகும். அடுத்தது இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ரோஸுங்க. இதோடைய டேகு கட் ஆகிட்டு இருக்குது. பட் எனக்கு இதோட பேர் நல்லா ஞாபகம் இருக்குது. DA நம்பர் 39. இது வந்து மேரி டெலனி வந்து DA நம்பர் 39. ஒரு மாதிரி பிங்க் கலரில் பூக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஒரு கிளைம்பிங் வெரைட்டி தான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரோஸ் என்ன அப்படின்றத காமிக்கிறேன். அது வந்து ஆக்சுவலி டேக்கில் வந்துட்டு DA 3ன்னு காமிச்சிருக்கிறாங்க. பட் அது வந்து DA 3 கிடையாது. DA நம்பர் 42ன்னு போட்டு விற்கிறது தான் வந்து உங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம். DA 3 ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம்னு போட்டு விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர் எமானுவல், SOEUR, சர் எமானுவல். அதுதான் வந்து இதோடைய ஐடி. ரொம்ப அழகாக பூக்குது. இதை பற்றியும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் இதோடைய ஒரு பூ டெட் பண்ணிட்டேன் பாருங்கள் டிப்பில். அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன் பாருங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து DA 29 கான்ஸ்டன்ஸ் அதிலே போட்டிருக்குது. இது லாஸ்ட் இயர் நான் வாங்கினதுங்க. அதாவது இந்த நவம்பரில் வாங்கினது தான். ரொம்ப அழகாக இப்போ திருப்பி ஒரு அரும்பு எடுத்துருக்குது. பழைய இலெல்லாம் இந்த வெயிலில் கருகினது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த மழைலாம் வந்த பின்னாடி ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸோடஸ் ஸ்ப்ரே வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நான் ஃபீட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா க்ரீன் கார்டன் ஸ்பெஷல் ஃபர்டிலைசர்னு சொல்லி க்ரீன் கார்டன் யூடியூப் சேனல் ஒருத்தங்களது இருக்குது, நார்த் இந்தியனு, SP சர்மான்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு க்ரீன் கார்டன் ஃபர்டிலைசர் சேல் பண்ணுறாரு. அவர்கிட்டேருந்து தான் நான் வாங்கிட்டு அதை 1 கிராம் வந்து 1/2 லிட்டர் வாட்டரில் டைல்யூட் பண்ணி நான் வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து மந்த்லி 2 கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து DAP கடலை புண்ணாக்கு கரைசல் இருக்கு இல்லையா, கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, DAP, அதை ஒரு 2-3 நாள் புளிக்க வச்சுட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை ஊற்றுறேன். அதை தவிர வந்து DAP வந்து எப்படின்னா கொஞ்சம் கிரானுவல்ஸ் தான். நிறைய DAP போட்டிங்கன்னா த்ரிப்ஸ் நிறையா வரும். அடுத்தது இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டிங்க, நல்லாயிருக்கு. DA 27 ஸ்கெப்டர் DIன்னு நினச்சேன், பட் இது என்னன்னு தெரியலை. ஸோ இதுதாங்க என்னுடைய DA கலெக்ஷன்ஸ் ஓவராலாக. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடியாக கிடச்சது, டேக் கட் ஆகிருக்கு. DA நம்பர் 18 ட்ராங்குவிலிட்டி, பக்காவாக பூக்குது. அது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் DA 21 இதில் காமிக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வில்லியம் அண்ட் கேத்ரின் இதில் காட்ட மறந்துட்டேன். இந்த வீடியோவில் அவசரத்தில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதுவும் என்கிட்ட இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என் DA கலெக்ஷன்ஸு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.